நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் சித்த மருத்துவத்தை நாடி பின்பற்றி வருகின்ற ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே என்றைக்கும் அழியாமல் தமிழ்நாட்டினுடைய சித்தர்களால் வளர்க்கப்பட்ட சித்த மருத்துவம் சிறப்பாக செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த மகாநாடு சித்த மருத்துவடைய வளர்ச்சிக்கும் பாரம்பரிய சித்த மருத்துவடைய எதிர்காலத்தை போற்றக்கூடிய வகையிலும் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய வழியிலும் அமையும். அதற்கான செயல்பாடுகளையும் தீர்மானங்களையும் நாம் மகாநாட்டில் நிறைவேற்றி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமளையும் சந்தித்து பதிவு கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மேடையில் இருக்கும் உயர் சான்றோர்களும் கீழே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். குழு சார்பாக ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. அடுத்ததாக சுப்பையா பிள்ளை அவர்கள் மாநாட்டை வாழ்த்தி ஒரு 5 நிமிடம் அழைக்கிறோம். ஐயா சுப்பையா பிள்ளை ஐயா வாங்க. மிகப்பெரிய மாநாடு பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் மாநாட்டை ரொம்பவும் ஆர்வத்தோட கடின உழைப்பு மேற்கொண்டு இதை தொடர்ந்து செய்து வருகிறார் திரு கருணாமூர்த்தி அவர்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பிரபஞ்சரி திருமதி சாதி சிதறாம் அடிகளார் திரு வை பாஸ்கரன் சார் அவர்கள் அகில இந்திய சித்த வைத்திய சங்க தலைவர். பாஸ்கரன் சாருக்கு என்னுடைய வணக்கம். அடுத்து இந்த மாநாடு யார் முன்னிலையில் நடக்க வேண்டுமோ அவர்கள் முக்கியமானவர் நாகேந்திரன் அவர், தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சி. அடுத்து இன்னொருத்தர் முன்னிலையில் நடைபெறுவது அவர் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் அவர்கள் பொதுச் செயலாளர், அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கம் சிதம்பரம். யார் முன்னிலையில் நடைபெற வேண்டும் என்பது இந்த நாகேந்திரன் அவர்கள், அஸ்வத்தாமன் அவர்கள், அடுத்து டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர் சிறப்பு அதிகாரி. சிலர் இந்த மாநாட்டில் பங்கு பெற இயலாமல் இருக்கிறபடியால் நான் பெயரை குறிப்பிடவில்லை. பொதுவாக மாநாட்டு முன்னிலையில் வகிக்கின்றவர்களுக்கும் மாநாட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாநாட்டு வரவேற்புரைக்காக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த மாநாடு 48வது அகில இந்திய சித்த வைத்திய மாநாடு ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதை பற்றி ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு அங்கீகாரம் பாரம்பரிய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த சித்த வைத்திய மாநாடு 48வது சித்த வைத்திய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அங்கீகாரத்துக்காக வேண்டி 40 ஆண்டுகளாக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அது இந்த 2026 முக்கியமாக
நடைபெறும், நடக்கும், நடக்க வேண்டும், நடக்க உள்ளது என்று சொல்ல